ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவ ஆவியானவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தந்த அந்த வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான காரியத்தை இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள பகுதிகள் அடங்கிய ஒரு முழு வேதாகமத்தை நாம் பயன்படுத்துகிறோம். இதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் தேவ வார்த்தைகள் என்று நாம் நம்புகிறோம். இதில் இருக்கின்ற வசனங்களின் அடிப்படையில் பலவிதமான செய்திகள் பேசப்படுவதும் கேட்பதும் நாம் பல ரீதியில் விசுவாசிப்பதும் உண்டு. ஆனால் இந்த பைபிளில் தேவன் நம் கையில் கொடுத்திருக்கின்ற காரியத்தை நாம் எப்படி வழங்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள அந்த பகுதியில் தேவனுடைய சிட்டம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவது, ஆதியாகமத்தின் முதல் புஸ்தகத்திலிருந்தே இந்த உலகத்தை படைத்தது, மனுஷனை படைத்தது, அவனுக்கு ஒரு ஆசீர்வாத வாக்குறுதியை கொடுத்து வைத்திருந்தது. அது ஆதியாகமம் 1:28. இது ஒரு நிலை. அதன் அடுத்து அவன் தேவ சித்தம் செய்யாமல் சாத்தானுக்கு பின்னால் போனதுனால, சாத்தானுக்கு கீழ்ப்படித்ததுனால அந்த தேவனுடைய முதலாவது வாக்குறுதி நிலை அது உடைந்து போய் தலைகீழாய், அது ஆதியாகமம் 3:16-19 படிக்கிறோம். சாப சூழ்நிலை தலைகீழான ஒரு நிலைமைக்கு வந்து விட்டது என்றது அடுத்த செய்தி. அதுக்கு அடுத்து ஆதாமனுடைய முதல் வாரிசு காயின் தேவ சித்தப்படி காணிக்கை செலுத்தி ஆபேலை கொலை செய்கிறான் என்ற அடுத்த ஒரு பயங்கரமான நிலை வருகிறது. தொடர்ந்து எல்லா மனிதர்களும் தேவனுக்கு எதிரானவர்களாய் நோவாவை தவிர மாறிவிட்டார்கள். ஆகவே தேவன் அவர்களை அழித்து போட்டார் என்கிற அளவுக்கு அடுத்த ஒரு செக்ஷன் வருது. அதுக்கு பிறகு ஆபிரகாம் என்கிற மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான். அவனுக்கு ஒரு ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை சொல்லி அவனுடைய வம்சத்தை தனியாக பிரித்தெடுத்து தனி தேசம், தனி சட்டம், தனி நியாய பிரமாணம் எல்லாம் கொடுத்து கொஞ்ச காலம் அவர்களுக்கு கொடுத்தார் என்ற செய்தி. அவர்களும் தேவனை அசட்டப்படினார்கள், விக்கிரகாராதனை செய்தார்கள். எருசலேமிலேயே விக்கிரகங்களை வைக்கிற அளவுக்கு எசேக்கியேல் 8:5 படிக்கிறோம். அந்த அளவுக்கு கூட்டமையாய் அவர்களும் போனார்கள். ஆகவே தேவன் ஒரு புதிய திட்டத்தை சொல்லுகிறார். அது ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்க போகிறேன், இனி இது ஒன்றும் நினைக்க போவதில்ல. நான் அடிக்கடி உங்களுக்கு இது சொல்லுதுதான். இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு அனுப்பினார். அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம், பூலோகத்தை விட்டு விடுங்கள். இது ஏற்கனவே அந்த ஆதியாகமத்திலிருந்தே வந்த வழிமுறையினுடைய ஒரு தொடர்ச்சி. அப்போ சொல்லலாம் அதுதான் சொன்னாங்க. இப்போ இருக்கிற வானம் பூமி அக்கினிக்கு இரையாக வச்சிருக்கு, தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டு பழசு இல்லை, தேவனும் தேவ பிள்ளைகளும் இருக்கிறார்கள், நித்திய சந்தோஷம் என்கிற நிலையில் வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிறது. தொடக்க நூல் ஆதியாகமம் தேவனுடைய பழைய படைப்பில் ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் தேவனுடைய புதிய படைப்பில் முடிவடைகிறது. அல்ல சரிதானே? அது தேவனுடைய பழைய படைப்பு, இது தேவனுடைய புதிய சிருஷ்டியில் முடிவடைகிறது. ஷார்ட்டாக தான் போனோம். ஓகே. ஸோ இந்த நிலையில் இந்த பைபிளில் இருக்கின்ற செய்தியை இன்னும் கொஞ்சம் சொன்னால், இதனால தான் பைபிளை 2ஆக பிரித்தார்கள். பழைய ஏற்பாடு, புதிய 2 ஏற்பாடு என்று பைபிளை 2ஆக பிரித்து தான் நம்ம கையில் அதை பிரித்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு தான் நாம் ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், பைபிள் அடிப்படையில் சொன்னால் கூட அது எப்போது சொன்னது, யாருக்கு சொன்னது, என்ன சூழ்நிலையில் சொன்னது, அதுக்கு அடுத்தது இது கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா? அப்படி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பிள்ளைகள் படிக்குது, படித்து மேலே காலேஜுக்கு போன பிறகு இன்னும் ஈன்னு படிக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் படித்தோம், அதெல்லாம் கடந்துங்க வந்தாச்சு. சீயோன் மலை நடத்துறதுக்கு ஆமாம் நம்ம வந்தாச்சு இல்லை? எபிரேயர் நிருபத்தில் படிக்கும்போது ஆதாமிலிருந்து ஆரம்பித்து கிறிஸ்துவின் தெளிக்கப்படுகிற இரத்தத்துக்கு சேர்ந்தீர்கள் அப்படின்னு அந்த வசனத்தை நாம் எபிரேயர் நிருபத்தில் ஒரு வசனத்தை நாம் படிப்போம். அது எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
23 23 24 22 23 24 பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசு நடத்திருக்கும். ஆமாம், அவருடைய இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சரியா? அங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே வந்து சரி, இந்த வழிமுறை இருக்கிறது. இப்போ பிசாசு என்ன செய்கிறான்னா, கொஞ்சம் அறிமுகத்தை சொல்லிட்டு உள்ள போவோம். பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனை வந்து இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பைபிளை விசுவாசிக்கிறோம். அதனால் நமக்கு வெளியே இருந்து எதுவும் பேசினா நம்ம நம்ப போகிறதில்ல இல்லையா? பைபிளில் எழுதியிருக்கிறேன்னு சொன்னால் உடனே நாம் நம்பி விடுவோம். அப்போ நம்ம ஏமாத்தினோன்னா என்ன செய்யணும்? பைபிளில் எழுதியிருக்குன்னு சொல்லணும். இதுதான் இயேசுவிட்ட பிசாசு செய்கிறான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அந்த பகுதியில் இயேசு உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் இங்கிருந்து தாழ குதியும் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. இங்கே தான் பிசாசுக்கு சாமர்த்தியம் ஆரம்பிக்குது. அவன் வெளியே இருந்து பேசினா இயேசுநாதர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் வேதத்தில் எழுதியிருக்கிறது, ஏன்னா தேவன் ஒருவரே தொழுகை ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்லிட்டார். உடனே பிசாசு பார்த்தா இவர் எழுதியிருந்தால் தான் விசுவாசிப்பார், இல்லைன்னா விசுவாசிக்க மாட்டார். இப்போ அவன் எடுத்துகிட்டு வருகிறான், இப்படி கொதியவன் எழுதியிருக்கிறது, நேர் ஏந்தி கொண்டு போகிறன்னு எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறான். உண்மையில் அங்கே என்ன எழுதியிருக்கிறது? அது 99 சங்கீதத்தில் 11:12 உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி, போகிற வர வழியில் கொண்டு குழியில் விழுந்தா உன்னை காக்கிறதுக்கு தூதர், அப்படி தானே சொல்லியிருக்கு. குதிக்க சொல்லலை, ஒரு சின்ன டிஸ்ட் இயேசுவை சுட்டி காட்டுகிறார். தேவனை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. ஹல்லேலூயா. இது போல தான் அதே பிசாசு விசுவாசிகளை, பைபிள் விசுவாசிகளை ஏமாற்றுவதற்காக அவனுக்கு ஆவி கொடுத்த பிரசங்கி பயன்படுத்துகிறான். உலகத்தில் பயன்படுத்தி எங்கோ எப்போதோ யாருக்கோ பேசினதும் பின்பு ரத்து செய்ததெல்லாம் இருக்கும் மறுபக்கம், அதெல்லாம் மறைச்சிட்டு இந்த பைபிளில் இருந்து பல வசனங்களை எடுத்து உலகத்தை ஏமாத்துகிற மிக சாமர்த்தியமான ஒரு காரியம் நடந்து கொண்டே வருகிறது. அல்லேலூயா. ஆகவே நாமும் பைபிள் விசுவாசிகளாக இருக்கிறதுனால நமக்கும் உயிர் தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார், பைபிளை தந்திருக்கிறார், சிந்திக்க தியானிக்க நேரத்தை தந்திருக்கிறார் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்படி கட்டளை இருக்குது. ஆகவே நாமும் சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும். இன்று நாம் அந்த அடிப்படையில் என்ன சிந்திக்கிறோம்? லூக்கா 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு கர்த்தருடைய பந்தி, அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காய் சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம், அந்த வார்த்தை. அப்போ புதிய உடன்படிக்கை என்று சொன்னால் ஒரு பழைய உடன்படிக்கை இருந்திருக்கிறது இல்லையா? அதையும் பார்க்க போகிறோம். முதலாவது, உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு பேர் அவங்களுக்கு இடையில் ஒரு எக்ரிமெண்ட் செய்வாங்க. இன்னென்ன கண்டிஷன் படி நாங்கள் இதில் ஒப்புக்கொள்கிறோம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி சில நிபந்தனைகளை எழுதி கீழே ரெண்டு பேரும் கையெழுத்து, ஒப்பந்தம். ஓகே, தமிழில் என்ன சொல்கிறாங்க? ஒப்பந்தம் என்று சொல்லுகிறோம், எழுதுவாங்க. இப்போ எல்லா இடத்திலும் ஒரு இடத்துல டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஹியர் பை டிக்ளேர், நான் இவ்விதமாக டிக்ளேர் பண்ணுகிறேன், இன்னென்ன விதிகளுக்கு கட்டுப்படுகிறேன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் தான் எழுதியிருப்பான். இப்போ எல்லாம் சரியா எழுதி வச்சுருப்பான், கீழே கையெழுத்து போட சொல்லுவாங்க. அது ரொம்ப அபாயகரமான காரியம். அதெல்லாம் வாஸ்து பார்க்கணும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. இல்லையோ? ஆமாம், பல விஷயத்தில் கண்ணுக்கு தெரியாமல் எழுதிக்கிட்டு கீழே கையெழுத்து மட்டும் போட சொல்லுவான். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா இதை கொண்டு வருவான். பார்த்தியா, நீ கையெழுத்து போட்டிருக்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னா இல்லையா? அப்போ நிபந்தனைகள், அதனுடைய நியமங்கள், கருத்துக்கள், அவைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், இப்படி உடன்படிக்கை. அப்போ தேவன் மனிதனோடு ஒரு முக்கியமான உடன்படிக்கையை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை செய்வதற்கு ஒரு மத்தியஸ்தராக மோசையை அனுப்பினார். மோசே தான் அந்த உடன்படிக்கையை கொண்டு வருகிறார். தேவன் மோசையிட்ட பேசினார், அவரிடத்தில் எழுதி கொடுத்தார். அதையெல்லாம் கொண்டு வந்து அவன் ஜனங்களிடத்தில் பேசுகிறான். யாத்திராகமம் 24:7-8, யாத்திராகமம் 24:7-8 உடன்படிக்கை புஸ்தகத்தை அவன் எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அவள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்வோம் என்று, கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேலே தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். ஹல்லேலூயா.
மோசே அவன் மூலம் கர்த்தர் கொடுத்த காரியங்களை கொண்டு வந்து அவன் பேசுகிறான். பேசும்போது அவர்கள் எல்லாம் கேட்குறாரு. ஜனங்கள் சொல்லுகிறார், நாங்கள் இது மாதிரிலாம் நடப்போம். அல்ல, இப்போ தேவனும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடையில ஒரு உடன்பாடு உண்டாகிறது. அந்த உடன்படிக்கையை கொண்டு வர்றது மத்தியஸ்தர். உடன்படிக்கை மத்தியஸ்தர் யாரு? மோசே. அதுக்கு சாட்சியாக அவன் ரத்தத்தை எடுத்து, காளையின் ரத்தத்தை எடுத்து கிண்ணத்தில், அதை பலி செலுத்தி ரத்தத்தை கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு வந்து அதை எல்லாருக்கும் என்ன இப்படி தெளித்து, இந்த ரத்தம்தான் நீங்களும் தேவனோடு பண்ணின உடன்படிக்கைக்கு சாட்சி. சரிதானே? ஓகே, இதுதான் பழைய உடன்படிக்கை. அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ தேவன் இயேசுவின் மூலம் புதிய உடன்படிக்கைக்குரிய நியமங்களை கொடுக்கிறார். நீங்கள் யோவான் 12:49 நான் பேசுகிற வார்த்தை சுயமாய் பேசவில்லை, என்னில் வாசமாக இருக்கிற பிதாவே எனக்கு கட்டளையிட்டபடி தான் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ அன்று மோசையோடு பேசின தேவன், மோசையின் மூலமாய் பேசின தேவன் இப்போது இயேசுவின் மூலமாய் பேசுவதை பார்க்கிறோம். அல்ல, அவருக்குள் தூய ஆவியாய் வந்து உள்ளேயே இருந்து, அதான் எனக்குள் வாசமாக இருக்கிற பிதாவே இந்த கிரியைகளை செய்கிறார் என்று இயேசு சொல்லுவார். அவ்விதமாய் இயேசுவின் மூலம் தேவன் பேசுகிறார். இதை எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதா தீர்க்கதரிசிகள் மூலம், மோசையின் மூலமும் தீர்க்கதரிசிகள் மூலம் யாருக்கு பேசினார்? பிதாக்களுக்கு, நம்முடைய பிதாக்கள். அது எபிரேய நிருபம் இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்டது. எபிரேய மொழி பேசுகிற இஸ்ரவேலருக்காக எழுதப்பட்ட நிருபம். அப்போ இஸ்ரவேலரே நம்முடைய பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். இப்போது அகில உலகத்துக்குமாக சேர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலம் பேசுகிறார். அல்ல, அப்போ இயேசுவின் மூலம் புதிய நிபந்தனைகள், உடன்படிக்கையின் அடிப்படைகளை தேவன் நம்மோட பேசியிருக்கிறார். அல்ல, முதல் புரிதலுக்கு வாங்க. நாங்கள் பைபிள் ஸ்டடியாக பார்க்குறோம். உபாகமம் 18:15 உபாகமம் 18:15 18 மோசே சொல்லுறான், உன் தேவனாகிய கர்த்தர் இல்லை, உபாகமம் 18:15 தானா? உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். இப்ப 18 என்னை போல, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்காக அவர்கள் சகோதரர் நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவேன், என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். சரியா? இப்போ மோசையின் மூலமாகவே இந்த வார்த்தையை சொல்லிட்டார். நான் என் மூலமாக ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் எனக்கு பிறகு ஒருத்தர் அவர் உங்கள் நடுவில் ஏற்படுத்த போகிறார், அவரே அந்த வார்த்தையை அவருக்கு வாயில் வைப்பார். அல்ல, அதான் விஷயம். அவருக்குள்ளே இருந்து பேசினார்ல, இந்த தேவன் ஆவியாக இருக்கிற தேவன் இயேசுக்குள்ளே இருந்து பேசினார்னு பார்க்குறோம்ல, அதுதான் இங்கே சொல்லுவார். அவரே அவருடைய வாயோடு இருந்து அவர் பேசுகிற ஒரு காலம் வரப்போகிறது என்று ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிவிட்டதை பார்க்கிறோம். அதைத்தான் நீங்கள் யோவான் 8:31-32 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ சொல்லுகிறார், நீங்கள் மோசேயின் சீசர்களாக இனி இருக்க முடியாது, மோசேயின் சீசர்களாக இருக்க முடியாது, என்னுடைய சீடர்களாக வேண்டும். ஆகவே என் உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இன்னொரு இடத்துலையும் ஆண்டவர் சொல்வார் இல்லையா, நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னை விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்தும் எழுதியிருக்கிறானே, என்னை குறித்தும் எழுதியிருக்கிறானே என்ற ஒரு வசனம் உண்டு. அல்லேலூயா. சரி, ஆமாம், டக்குன்னு முன்னால் வரல, இப்படி தான் நேரம் ஆயிரும். சரி, என்னை குறித்தும் அவன் சொல்லியிருக்கிறான், இந்த உபாகமத்தில் சொன்ன பகுதி. அவன் நீங்கள் மோசையை விசுவாசிச்சா என்ன விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவரும் சுட்டி காட்டுகிறார். சரி, இப்போ இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு யூதர்களுக்கு அழைப்பு விடுகிறார். அல்ல, மோசையின் உடன்படிக்கையிலே விசுவாசித்து நடந்த யூதர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் இனி அதை விசுவாசிக்க முடியாது, அந்த உடன்படிக்கையில் போக முடியாது.
நான் சொல்கிறதான் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் ஏன் சீசராக மாற முடியும். இதுதான் சத்தியம். இந்த காலத்துக்கு உங்களுக்கு கடைசி காலத்துக்கு அல்லது தேவன் கொடுக்குற பூரண சத்தியம் இதுதான். இதை நீங்கள் ஏற்றதில் நடக்க வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக அங்கே கட்டளை இடுகிற காரியத்தை பார்க்குறோம். மற்ற 28, 19, 20 இயேசு சீசரில் அனுப்பும்போது நீங்கள் புறப்பட்டு போய் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நான் கட்டளையிட்டவளை உபதேசம் பண்ணுங்க. மற்ற 18 கடைசி 2 வசனம் இல்லையா? மோசையை கட்டளையிட்டதை நீங்கள் உபதேசம் பண்ண முடியாது. தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி சொன்னதை நீங்கள் உபதேசம் பண்ண முடியாது. நான் கட்டளை அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இன்னைக்கு கிறிஸ்தவ சுவிசேஷம் இந்த நிலையில் இல்லை. அது வேற எங்கேயோ சாசம் இழுத்து கொண்டு போயாச்சு. நான் கட்டளையிட்டது தான் நீங்கள் கை கொள்ளோடு உபதேசம் பண்ணணும். அதற்கு இதை சொல்லிட்டு இதற்கு இசைவான சில பகுதிகள் அங்கங்கே இருக்கும், அதை எடுத்து பயன்படுத்தலாம், பிரச்சனை கிடையாது. இல்லை இல்லையா? அதனால தான் எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொல்லியிருக்கு. சரியா? அப்போ இயேசு செய்தது தான் மூலக்கல், அப்போஸ்தலர்கள் சொன்னது செய்தது மற்ற கல். அதுக்கப்புறம் தான் மற்ற காரியம். அதாவது இதுக்கு இசைவா, இதுக்கு கான்ட்ராடிக்ஷனாக போகக்கூடாது, முரண்பாடாக போகக்கூடாது. சரி, அப்போ இயேசுவின் மூலம் தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை நியமங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது யோவான் 14:26 வரும்போது பிதா என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போற பரிசுத்த ஆவி தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்னவைகளை நினைப்பூட்டுவார். நல்ல கவனித்ததெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போதும் பழைய ஏற்பாட்டு காரியம் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். இதை நீங்கள் தெளிவாக வழங்கி கொண்டு தான் ஆக வேண்டும். ஆபிரகாமை பற்றி ஈசாக்கை பற்றியே பேசிகிட்டு இருக்க மாட்டார், என்னை பற்றி பேசுவார். அல்ல, நான் சொன்ன உபதேசங்களை தான் உங்களுக்கு பேசுவார், நான் சொன்ன உபதேசங்களை தான் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொன்னார். அல்ல, அது யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்னை குறித்து தான் சாட்சி கொடுப்பார். அல்ல, யாக்கோபை பற்றிய தாவீதை பற்றி ஆபிரகாம் குறித்து சாட்சி கொடுப்பவருக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் அனுப்பவில்லை. குமாரனை இயேசுவை குறித்து சாட்சி, அவருடைய வசனத்தை குறித்து நினைப்பூட்டுகிற காரியத்தை தான் அவர் செய்வார். இந்த காரியம் நடக்கலைன்னா அந்த சூழ்நிலை, அந்த பிரசங்கியாராக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த சபையாக இருக்கட்டும், பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியால் நடத்தப்படவில்லை என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்ல இல்லையா? ஆமாம். ஏன்னா இயேசுவால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அந்த சபை, அந்த பிரசங்கியாராக இருக்கலாம், நடத்தப்படவில்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இதுதான் அடிப்படை. அல்ல இல்லையா? இப்போ சபை இந்த நிலையில் இல்லை. சபை மிக தவறாக பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிறது. அது 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து தேவ உறவிலிருந்து உடைத்தது போல சபையானது கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்குமா என்று பயந்திருக்கிறேன். அப்போ சபையும் அந்த ஏவாளை கெடுத்து தேவ உறவிலிருந்து உடைச்சாச்சு. இப்போ சபைக்குள்ளேயும் பைபிளை வச்சு இயேசுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் எல்லாம் வச்சு சபையும் கிறிஸ்துவின் உறவிலிருந்து உடைச்சாச்சு. வெறும் சிலுவையும் ரொட்டியும் ரசமும் தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இல்லையோ? புரியணும். சபை கிறிஸ்துவன் அஸ்திபாரத்தில் இல்லை, அது அதை விட்டு எப்போதும் விலகி போயிட்டு, அது ஒவ்வொரு சபையும் ஒரு டைப்பில் போயிருக்கு, வழக்க போனால் நேரம் போயிடும். சரி, நீங்கள் விளங்கி கொண்டா நல்லது. எங்கே இயேசுவும் இயேசுவின் வார்த்தைகளும் இயேசுவின் மாதிரிகளும் அப்போஸ்தல தன்மைகளும் போதிக்கப்படவில்லையோ ஸ்தாபிக்கப்படவில்லையோ அது கிறிஸ்துவன் சபை அல்ல. அல்ல, அது ஆவி உள்ள சபையாக இருந்தாலும் சரி தான், ஆவி இல்லாத சபையாக இருந்தாலும் சரி தான். எந்த ஆவின்னு தெரியணும் இல்லையா? என்ன சபை? ஆவிக்குரிய சபை. எந்த ஆவிக்குரிய சபை? 1 கொரிந்தியர் 2:12 நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். பரலோகத்திலிருந்து வந்த ஆவியா பூலோகத்தின் ஆவியான அறியணையிலே நமக்கு வெறும் ஆவின்னு சொன்னால் போகிற அதில் எத்தனை ஆவி இருக்குது? சரி, இதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. இது முதல் விஷயம். இயேசு சொன்னவைகளை தான் அவர் நினைப்பூட்டுவார். அது முதல் விஷயம். இங்கே ஒரு காரியம் அடிக்கடி பிரசங்கமார் கிறிஸ்தவ குலத்தில் சொல்லுது, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், அவன் தான் நமக்கு தகப்பன், நம்ம எல்லாம் அவனுக்கு பிள்ளைகளாகன்னு சொல்லுற மாதிரி ஒரு கதையை சாமர்த்தியமாய் பேசுகிறார். சொல்லி தான் ஆவணும். ஆபிரகாம் இஸ்ரவேலராகிய விசுவாசிகளின் தகப்பன். யாருக்கு தகப்பன்? இஸ்ரவேலராகிய யூதர்களாகிய விசுவாசிகளின் தகப்பனே தவிர மற்றவர்களுக்கு தகப்பன் அல்ல. நீங்கள் இன்னும் ஒன்று சொல்லணும். அவங்க என்ன வழக்கம் சொல்லிடுவாங்கன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை நீதியாக எண்ணினார். நான் ஒன்று கேட்கணும், ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னால் ஏனோக்கு இருந்தான் இல்லையா? ஏனோக்கு பிறந்தானா? இருந்தானா? அவன் தேவனோடு சஞ்சரித்தானா? தேவன் அவனை எடுத்துக்கிட்டு போனாரா?
அப்போ முதல் விசுவாசி ஏனோக்கு தானே. இவர் புறவில்லையே வராரு. ஆபிரகாம தேவன் எடுத்துக்கிட்டு போகலையே. தேவன் ஏனோக்கு தானே எடுத்துக்கிட்டு போனார். அவன் தேவனோட சஞ்சரித்து அவனை எடுத்துக்கொண்டு போனாருங்கிற அளவுக்கு ஒரு விசுவாசி இருந்திருக்கான் இல்லையா? அதை ஏன் தூர போட்டாவ? சரி, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானுங்கிற வார்த்தை அப்படியே இருக்கு இல்லையா? அவனை மட்டும் பாதுகாத்து விட்டு மற்றவர்களை அழித்து போட்டாருன்னா அவன் தானே பெரிய விசுவாசி இல்லையா? ஆபிரகாம குறைச்சோன்னு சொல்லல, அது அடுத்த விஷயம். அது யூதர்களை பொறுத்தவரை பெரிய விஷயமா இருக்கலாம். நீங்கள் விளங்கிக்கிடணும். இயேசுவை விட்டு எங்கே கொண்டு போகிறான்னு நான் வரிசையாக வர்றேன். இப்போ அடுத்த வசனம் தரணும். இப்போ இவ்வளவு காரியமும் இப்போ இதுவரை சொன்ன காரியம் அவ்வளவும் யூதர்களுக்கு தான் பெரும்பாலும் பொருந்தோம். ஏன் யூதர்களுக்கு பொருந்தோம்னா அவர்கள்ட்ட தான் அந்த பழைய செய்தி அவங்கள்ட்ட இருக்குது. ஆதி ஆகமம் முதல் அந்த 5 ஆகம சம்மந்தமான செய்தியெல்லாம் யார்கிட்ட இருக்குது? இஸ்ரவேல்கிட்ட இருந்தது, யூதர்கள்ட்ட இருந்தது. நமக்கிட்ட இப்போ தான் இருக்குது. நமக்கு தகப்பன் எப்படி வருது? விசுவாச தகப்பன்னா யாருன்னா எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. சரி, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நல்லா பாரு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். அப்போ விசுவாசத்தை துவக்கிறவர் யாரு? ஆபிரகாமா? நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கினது ஆபிரகாமா, தாவீதா, யாக்கோபா? என்ன சொல்றீங்க நீங்க? இயேசு நாமத்தில் இல்லையா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தது? இயேசு நாமத்தில் இல்லையா ஒரு விடுதலை கிடைச்சது? இப்போ இயேசு நாமத்தில் இல்லையா யாக்கோபு நாமத்தில் விரட்டிட்டு இருக்கிறோம்? யாக்கோபு தாவீதுக்கு நாமத்தை சொல்லி வியாதியை குணமாக்குதியே இல்லையே? பின்ன எதுக்கு அங்கே போறீங்க நீங்க? அல்ல இருக்கட்டு, அவங்க வந்த வரலாறு இருக்கட்டுப்பா, அது நமக்கு அதுக்குன்னு கேட்குறேன். நமக்கு இயேசு இல்லையா முக்கியம்? அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அவருடைய ரத்தத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே இல்லையா நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது. அப்போ நமக்கு விசுவாசிகளை துவக்கிறார் ஆண்டவர் இயேசு தானே. சரிதானே? குழம்பப்படாது, அங்கே எங்கேயும் போகக்கூடாது. இதுக்கு அந்த பக்கம் நமக்கு போக வேண்டாம், அது அவங்க வச்சுக்கிட்டு நமக்கு இயேசு தான் நமக்கு விசுவாசம் துவக்கம். அதனால தான் அப்போஸ்தலர் 16:31-32 வரும்போது அப்போஸ்தலர் 16:31-32 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தானே போதித்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். கர்த்தர்னா இயேசு. சங்கீதத்தை போதிக்கலையே, ஏசாயா போதிக்கலையே, உபாகமம் போதிக்கலையே, இயேசுன்னு வசனங்க. அதை கர்த்தருடைய வார்த்தைன்னா இயேசுடைய வசனம். அவர் தானே சொன்னார். ஏன் நான் கட்டளை இட்டவளை நீங்கள் உபதேசம் பண்ணோன்னு சொன்னார் இல்லையா? ஆக அப்போ இயேசு விசுவாசி. இந்த வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவில்லை. சந்தேகம் இல்லையே? அப்போ நீங்கள் இயேசுவை விட்டு அந்த பக்கம் போகக்கூடாது. சரியா? இயேசுக்கு புற உள்ளது பார்த்தா போதும். நம்ம எல்லாம் வேற தானே, யூத வம்சத்தில் வரையிலையே. நல்லது. இது முதலாவது நம்முடைய அடிப்படை. அதான் கிறிஸ்து நான் சொல்லிய வசனத்தின்படி சொல்லுகிறவன் தான் கண்பலையில் மேல் வீட்டை கட்டில புத்தி உள்ளவன். வேற கள்ள கதையெல்லாம் கேட்டுட்டு நடக்கிறவன் காத்தடிச்சு மழை பெய்யும் போது உடச்சி விழுந்துருவான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சரியா? சரி. அப்போ இயேசுவின் வார்த்தை போதனை கிறிஸ்துவே நம்முடைய அஸ்திபாரம், புதிய உடன்படிக்கை. நல்லது. இப்போ அடுத்தது அந்த பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்துக்கும் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கும் உள்ள ஒரு நுட்பத்தை பார்க்கணும். அது மத்தேயு 5:20 ஆண்டவர் சொன்னார், வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி மேம்பட்டதாக அதிகமானதாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போ பழைய நியமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேத பாரகருக்கு பரிசேயருக்கு கொடுத்திருந்த பழைய நியாய பிரமாணத்திலேயே வைத்திருக்கிறார்கள், அதை நம்புகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறாரு அது போதுமானது கிடையாது. அது ஒரு 1ஆம் கிளாஸ் பாடம் அல்ல இல்லையா? அது இருக்கட்டு. நான் இப்போ நேரடியாக சத்தியத்தை பூரணத்தை தேவனுடைய பூரண சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்கள் பிரமாணம் உங்கள் விசுவாசம் அந்த நியாய பிரமாணத்தை விட மேம்பட்டதாக இருக்க வேண்டும். அதுக்கு விளக்கத்தையும் சொல்லி கொடுக்கார். அது எப்படி? மத்தேயு 5:21-22 கொலை செய்யாதிருப்பாயாக என்று தான் சொல்லப்பட்டதை கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். சரிதானே? அப்போ பழைய ஏற்பாட்டுக்காரன் எல்லாம் நான் கொலை செய்யலை பாவம் செய்யலைன்னு சொல்லிக்கிடுவான். ஆனால் நமக்கு பிரச்சனை என்னது? நாம் கோவப்படணும்னால ஒரு நியாயம் இருக்கணும். நியாயம் இல்லாமல் கோவப்பட்டால் மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? கேட்காவ இல்லையா? உலகத்தில்
ஏதோ ஒரு ஆத்திரத்தில் டென்ஷனில் கூப்பிட, சாரி சார் மன்னிச்சிருங்க நான் ஆத்திரத்தில் பேசிட்டேன் சொல்கிறாங்க இல்லையா? சாரி சாரி கேட்குறான். எஸ் யா, உலக மனுஷனுக்கு தெரியுது சாரி கேட்கணும். ஏசு ஆராதிக்கிற ஆளுகளுக்கு தெரியலை, அது பெரிய பிரச்சனை தான். சரி, அப்போது நியாயம் இல்லாமல் கோவப்படுறதுக்கு நியாயம் இருக்கணும். இப்போ என்ன ஆச்சு? கொலை செய்யப்படாதுங்கிறது 1ஆம் கிளாஸ் பாடம். இப்போ கோபப்படுறதுக்கு நியாயம் இல்லைன்னா அவனுக்கு தண்டனை இருக்குங்கிறது அதை விட மேம்பட்ட பாடம் தானே. இதுதான் கிறிஸ்தவன் பிரமாணத்தினுடைய மேம்பாடு. இங்கே வந்த பிறகு நீ அதை சிந்திக்காண்டா வேண்டாம், நம்ம அதை தாண்டி வந்தாச்சு இல்லையா, கவலைப்படாண்டாம். அது 27, 28 மத்திய 5, 27, 28 விபச்சாரம்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனே விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லிட்டார். சரியா? எஸ், அது ஆண்டவர் சொன்னதுதான். நீங்கள் ரோமர் 13:14 துர்இச்சைக்கு ஏதுவாய் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி அணிந்து கொள்ளுங்கள். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. ஸோ இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை இப்படி இல்லைன்னெல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல வசனம் எப்படி இருக்குது, நம்ம அதுக்கேற்ப நடக்கிறோமா? இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு படிப்பித்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். அப்போது எனக்கு ஒரு 23 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 23, 24க்குள்ளே தான் இருக்கும். நான் 15 வயசுலேருந்தே பைபிளை ஆராய்ந்து படிக்க ஆரம்பித்து விட்டேன். 19 வயசுலேயே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அது வேறு விஷயம். என்றாலும் இரவு பகலாக இந்த காரியம் எப்போ பார்த்தாலும் எனக்கு மண்டையில் இயேசு என்ன சொன்னார், இயேசு எனக்கும் அப்படி தான், வேறு ஒன்றும் ஓடாது, அதெல்லாம் அப்புறம் தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்து. அப்போ நான் ஆராய்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இங்கே இல்லை, வெளி மாவட்டம், ஒரு உறவினர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். 4 மணி சமயம், கொஞ்சம் நல்ல வெப்பம், அது சூடான இடம் அந்த இடம். அதனால் வெளியே வந்து அந்த கதவை திறந்து அந்த ரோடு ஃப்ரண்டில் இது மாதிரி ஒரு ரோடு போகுது, அந்த ரோடை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் காற்று வரும், உள்ளே அடைஞ்சு கிடக்காண்டான்னு வெளியே நின்னேன். அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்குது, அந்த பக்கத்தில் இருந்திருக்கு. அதுலேருந்து பிள்ளைகளெல்லாம் விட்டு வீட்டுக்கு போகும்போது நிறைய பிள்ளைகள் போகுது. ஒரே ஒரு பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு முஸ்லீம் கேர்ள். அது எப்படி தெரிஞ்சுன்னா, அதுக்கு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு, தலையில் ஸ்கார்ப்பு கட்டியிருக்கு, இந்த தலை முக்காடு போட்டு கட்டியிருக்கு. ஸோ எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துட்டு, இல்லையா அந்த உடை வித்தியாசமாக இருக்குது, இது எப்படி இருக்கிறது? நான் உடனே அப்படியே அதை ஆராய்ந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்படியே பார்த்துட்டு நின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே அந்த பிள்ளை, நான் ஒரு அந்நிய ஆம்பளை தன்னை பார்க்குறேங்கிறத அது பார்த்துச்சு. சரியா? பார்த்தோன்னே என்ன செஞ்சு தெரியுமா, இந்த முக்காடு போட்டிருந்தில்ல, இதை இப்படி இழுத்து கிளவர போட்டு வெயில் தொங்க விட்டுட்டு திரை மாதிரி. எனக்கு சிக்கலாகி போச்சு, தர்ம சங்கடம், என்னடா இது. சரி, நான் வீட்டுக்குள்ளே போனேன். இந்த ஜன்னல் ஓடி நான் பார்த்தேன் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்படி சைடில் ஓடி பார்த்தேன். ரோடு அப்படி போகுது தெரியும், சைடு ஜன்னல். என் பார்வை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்முடைய பார்வை தெரியும் இல்லையா, ரோடு ஸ்ட்ரைட்டாக தான் போகுது. அது வரைக்கும் அது இப்படி போட்டதை எடுக்கவே இல்லை. இல்லை எனக்கு தூக்கி வாரி போட்டு. அப்போ தான் இந்த வசனத்தை எனக்கு முன்னால் வருது, ஆண்டவரை எங்களுக்கு இல்லையா இந்த வசனம் சொல்லியிருக்கு. இல்லையா, ஒரு அந்நிய ஆண் பார்க்குறான்னு தெரிஞ்சா தன்னை மறைக்க வேண்டுங்கிற வசனம் தான் துர்ச்சைக்கு எதுவாக உடல் நமக்கு தானே இருக்குது. இது இவங்களுக்கு எப்படி வந்தது, எங்க பைபிளில் இருக்குது, அது எப்படி வந்ததுன்னு எனக்கு அதை அறியணும்னு ஆசை. பிறகு அவங்க வேதம் அப்பெல்லாம் அரபியில் தான் இருக்குது, தமிழ் வராது. நான் ரொம்ப பிரயாசப்பட்டு தமிழில் முதலாவது மொழிபெயர்த்தவர் தர்ஜுமான்னு சொல்லுவார்கள், ஒரு அப்துல் ஹமீது பாகவி என்று சொல்கிற ஒரு இஸ்லாமிய அறிஞர் மொழிபெயர்த்திருந்தார். தமிழ் ஒரு அரபி ஒரு பக்கம், தமிழ் ஒரு பக்கம். அதை வாங்கி இரவு போல ஆராய்ச்சி பண்ணேன், இங்கே என்னெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம எங்களுக்குள்ளே இருக்குது, இங்கே எப்படி வந்து பார்த்தா ஏறக்குறைய பைபிளில் இருக்க விஷயம்லாம் தான் நிறைய இங்கே இருக்குது. அதில் இந்த பகுதியை சொல்லியிருக்கு. ஆமாம், ஒரு பொம்பளை வந்து அந்நிய ஆண்களுக்கு முன்பு பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், இந்த முக்காடுகளை திரையாக தொங்க விட வேண்டும், முறையாக அழகான முறையில் உடை அணிந்து, இப்படிலாம் அந்த வசனம் அப்படியே இருக்கு. ஐயோ, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே, எங்கள் ஆளு செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் பரலோகத்துக்கு போகிறோம், அவன் எல்லாம் பாவிங்கிறான். எனக்கு மனசு ஏற்றுக்கொள்ள இல்லை. பரலோகம் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்குரியதுன்னு சொல்லலை, எங்கேயுமே அப்படி சொல்லலை தெரியுமா. பரலோக ராஜ்யம் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குரியதுன்னு பைபிள் சொல்லலை. பரலோக ராஜ்யம் நீதிமான்களுக்குரியது, அது பரிசுத்தவான்களுக்குரியது. அப்படி தானே இருக்கு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான் தேவனது. நீ நீதிமானா பரிசுத்தவானாங்கிறதான் கேள்வி. நீ எந்த மதத்தை சேர்ந்தவனு பேச்சு கிடையாது. அது எந்த வழியில் நீதிமான் ஆனாய், அது மனசாட்சி நீதி இருக்குது, நியாயபரமான நீதி இருக்குது, கிறிஸ்தவன் பரமான நீதி இருக்குது, அது பல விஷயங்கள் இருக்கிறது. சரி, ஆக எதுக்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், நியாய பிரமாணத்தை விட மேலான மகிமையான பிரமாணத்தை, பூரண பிரமாணத்தை கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
சிலர் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் சிலுவையில் அடித்து கொலைச்சி பிச்சு அரைஞ்சிட்டாருன்னெலாம் வசனம் பேசிடுவாங்க. எப்படியா? நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே அவர் கொலைத்து போட்டார் வசனம் இருக்குது. அப்போ நியாயப்பிரமாணம் வேண்டாமா? கொலை செய்யாதிருப்பாயன்னு எழுதியிருக்கு, அப்போ கொலை செய்யலாமோ? களவு செய்யாதிருப்பாயன்னு எழுதியிருக்கு, அப்போ களவு செய்யலாமோ? தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயன்னு எழுதியிருக்கு, கனம் பண்ணாண்டாமோ? என்னத்தை சொல்லுதிய நீங்கள்? இப்படியா நியாயப்பிரமாணத்தை கொலை செய்யுது? அல்ல, அதுக்கு மேம்பாடான மேலான ஒன்றை கொடுத்து பூரண பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வந்த பிறகு இனி அது வேண்டாம் இல்லையா? அப்படி கொலைத்தார், அது வேண்டாம், அது வேண்டாம்ப்பா, உங்களை நான் மேலான அனுபவத்துக்கு கொண்டு போகிறேன். நல்ல இல்லையோ கிறிஸ்துவின் பூரண விசேஷ பிரமாணம். இப்படித்தான் சொன்னாரே தவிர அஸ்திபாரத்தை உடச்சிட்டு வீடு கட்டுறது எப்படி? அஸ்திபாரம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, அதாவது மத்திய 5:17-18 நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரவில்லை, நிறைவேற்றுகிறதுக்கு வந்தேன். வானம் பூமி அழிஞ்சு போனாலும் நியாயப்பிரமாணமானாலும் அதில் உள்ள உறுப்பாகிலும் அழியாது. எப்படி அழியாது? அதை விட மேலானதை நாம் செய்கிறதுனால அதை மேம்படுத்தியாச்சு. நம்ம வேறோட பிடுங்கி அறியலை. அஸ்திபாரத்தை தகர்த்து போட்டு வீடு கட்டுறது எப்படி? கட்ட முடியாது. அல்ல, இப்படி பிசாசு தந்திரமாய் பேசுகிறான். அதை விட மேம்பாடாய் மேலான பூரண பிரமாணத்தை கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதை விளங்கி கொள்றதுக்கு ஒரு வசனம் தர்றேன்னு மற்ற 23:23 அவர் சொல்லுவார், மாயக்காரர வேதபாரே பரிசெயரே, ஐயோ ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாவும் கொடுத்து நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்த நீதிகளாகிய இரக்கத்தை விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், அன்பையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். பார்த்தீங்களா? சரிப்பா, தசமபாகம் கொடுக்கணும், ஏன்னா உன் கையின் பிரயாசம் என்னுடைய சாமர்த்தியமும் என் கை பலமும் இதை சம்பாதித்தது என்று உன் உள்ளத்திலே நீ சொல்லக்கூடாது அப்படின்னு உபாகம புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லிவிட்டு, இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை யார் கொடுக்கறது? உனக்கு கர்த்தரையே கொடுக்கிறவருங்கிறத நினைவில் கொள்ளணும்னு சொல்லிட்டு தான். அதனால எல்லா உடைய வருமானம் உடைய காரியங்களிலும் தசம பாகம் இல்லையா, 10% நீ கர்த்தரை கனம் பண்ணுகிற ரீதியில் நீ செலவழிச்சா. ஏன்னா அது கர்த்தர் தந்தது, அது கடமை. நீ கர்த்தர் தான் இதை உனக்கு வாக்கியம் பண்ணதுனால நீ அதை செய்ய வேண்டும் என்ற பிரமாணத்தையும் கொடுத்திருந்தார். அதை அவர் நிறைவேற்ற வேண்டும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட விசேஷமான காரியங்கள், சரியா? தேவன் பேரில் விசுவாச அனுபவம் இருக்கணும், இரக்கம் இருக்கணும், அன்பு இருக்கணும். தசமபாகம் மட்டும் கொடுத்தா போறாது, மற்றவரிடத்துல அன்பு கூறு அப்படிலாம் இருக்குது. அப்போ நியாய பிரமாணத்தை விடுறதுக்கு சொல்லலை, அதை விட மேலானவைகளையும் செய். அல்ல இல்லையோ, அது அதுக்கு விஷயம். அப்போ மேலான அனுபவத்துக்கு நீங்கள் வந்த பிறகு கீழான அனுபவத்துக்கு போக வேண்டாம், அதுதான் அதுக்கு உண்மை. ஆக இதை கொஞ்சம் முதலாவது புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, கலாத்தியர் 3:23-24-25 வாசிதான் அந்த நியாய பிரமாணத்தை பற்றி. ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போற விசுவாசத்துக்கு எதுவாக அந்த வசனம் சரியா படிங்க. கலாத்தியர் 3:24 படிங்க. சரிதான். விசுவாசத்தினாலே படுவதற்கு நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல. அந்த 23ஆம் வசனம் என்ன சொல்லுது? நியாய பிரமாணத்தினாலே அடைக்கப்பட்டிருந்தோம் இல்லையா, காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இருக்கா ஒரு வார்த்தை? சரியா? நியாய பிரமாணத்தினாலே காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்ல இல்லை, இந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம சில விஷயங்களை சொல்லுவோம், அந்த பிள்ளைகளை பயமுறுத்தி அல்லனா அதை கீழ்ப்படிதலோடு பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு சில காரியங்களை சொல்லுவோம். அப்படியே பிள்ளைகள் வளர்ந்த பிறகு சுயமாக சிந்திச்சு நடக்கிறாங்க, சரிதானே? ஒரு கட்டத்தில் நாம் அதுகளுக்கு என்னன்னு தெரியாது, அங்கே போகாதே, இங்கே வராதே, இதை செய்யாதே, அவ்வளோதான். அது ஏன் போகக்கூடாது, அது ஏன் தெரியாது, அது சொன்னாலும் அதுகளுக்கு புரியாதில்ல. அதனால் அந்த அளவுக்கு நம்ம சொல்ல போகிறதில்ல. டேய் அங்கே போகக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் நியாயப்பிரமாணத்தினாலே நாம் பாதுகாக்கப்பட்டிருந்தோம், காவல் பண்ண வைக்கப்பட்டிருந்தோம். அதுக்கு அடுத்தது நாமே புரிந்து உணர்ந்து சிந்தித்து நடக்க வேண்டிய ஒரு வயசுக்கு வளர்ந்துடுறேன்ல. இனி நீயே சிந்திச்சு தான் நடக்கணும், இனி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்போது
விசுவாசம், இயேசுவின் பேரில் வைக்கிற விசுவாசத்தின் ஆழமான அனுபவங்கள் வருகிறது வரைக்கும் நியாயப்பிரமாணம் நம்மை இந்த விசுவாச அனுபவத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய உபாத்தி. அது ஒரு உபாத்தின்னா அது ஒரு வழி, அது ஒரு வழியாக இருந்தது. நம்மை வழி நடத்துகிற ஒரு வழி நடத்துனராய் அது இருந்தது என்பதை இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்போ இயேசுவை பரலோகத்தில் இருந்த தேவகுமாரனை நாம் பூரணமாய் விசுவாசித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள வரும்போது என்ன வருதுன்னு சொன்னா, பிலிப்பியர் 2:5 சொல்லுது. பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும். இப்போ இயேசுவின் சிந்தை வருது, சரிதானே? பார்த்துடுங்க, இயேசுவை நாம் ஆழமாய் விசுவாசிக்கும் போது கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வருது. அது ரொம்ப முக்கியமாக. நீங்கள் வேதம் அவருடைய வார்த்தையை படிக்கணும். ஒன்று, நமக்கு வேதம் படிக்க தெரிந்தவர்கள் தான் படிக்க முடியும். அதை நம்ம படித்து சிந்திக்க தெரிஞ்சவங்க தான் சிந்திக்க முடியும். வேதம் படிக்க தெரியாதவங்க என்ன செய்வாங்க யோசித்து பாருங்கள். பைபிள் படிக்க தெரியாது, அந்த ஆளுக்கு பைபிள் படிக்க தெரியாது, எழுத்தறிவே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த ஆள் ஆழமாக விசுவாசித்து நேசிக்கும் போது அந்த கிறிஸ்துவின் சிந்தை அவருக்குள்ளே வந்துடும். அல்ல, இது ஒரு அற்புத அனுபவம். நீங்கள் யோவான் 15:1 படித்தா, நான் செடி நீங்கள் கொடிகள். கொடியானது செடியில் இணைந்திராவிட்டால் என்ன செய்யாது? அப்போ செடியானது கொடியானது செடியில் இணைஞ்சிருந்தா தானாகவே அங்கேருந்து அந்த சத்து இங்கே வந்துடும். சரியா? அது வேதம் படிக்கிறதெல்லாம் ரெண்டாவது தான். படிக்க தெரிஞ்சால் தானே படிக்க முடியும். அது இயல்பாக நடக்கிற ஒரு காரியம். எனக்கு அந்த அனுபவம் உண்டாச்சு. நான் ரொம்ப ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவனாய் ரொம்ப உறுதியாய் பற்றி கொள்கிற ஒரு மனுஷனாக இருந்தேன். எனக்குள்ளே ஏற்படுகிற பல சிந்தனைகள், நான் பைபிளை ரொம்ப ஆராய்ந்து படிக்கிறதுக்கு முன்னால் நடந்தது சொல்கிறேன். அப்போ எனக்குள்ளே ஏற்பட்ட பல சிந்தனைகள் பிறகு பைபிளை படிக்கும்போது இருக்கிறத நான் பார்த்தேன். இல்லை, அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். இது பைபிள் படிக்க முன்னே எனக்குள்ளே எப்படியாக இந்த சிந்தனை வந்தது, இந்த அறிவு எப்படி வந்தது? நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்போ பரிசுத்த ஆவியை கூட நான் பெறலை, அது பிறகு தான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னாலேயே அப்படி ஒரு அனுபவத்தை நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தேன். இன்னும் ஒரு காரியம் சொல்லுகிறேன். எனக்குள்ளே ஏற்பட்ட பல உணர்வுகள். ஒரு முறை இங்கிலாந்தில் உள்ள ஒருத்தர் எழுதின ஒரு ஆங்கில புஸ்தகம், அதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்துடுது. அந்த புஸ்தகத்தை நான் படித்து கொண்டிருந்தேன். நான் நினச்சேன், பல வருஷத்துக்கு முன்னே நான் சிந்தித்த சிந்தனையெல்லாம் அந்த புக்கில் எப்படி வந்தது? இல்லை, அது ஒரு தேவனுடைய ஒரு செயல். ஆக இயேசுவை உண்மையாக நேசித்து விசுவாசிக்கும் போது அந்த கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ளே வருகிறது. அல்ல, அது மத்தேயு 11:28, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்ற இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மனநிலை வந்தாலே போதும். நீங்கள் பைபிள் படிக்க தெரியாவிட்டாலும் நீர் கற்றுத்தாரும் சொல்லித்தாரும் என்கிற மனநிலை பிரார்த்தனை வந்தாலே அது உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிடும். அது ஒரு அற்புதமான அனுபவமாக நானும் அதை என்னுடைய ஆதி நாட்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். அல்லையா? வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் சொல்வார், இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் கதவை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனுக்கு உள்ளே பிரவேசிப்பேன். அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பாருங்க. நான் அவனுக்கு உள்ளே வந்துடுவேன், வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். போஜனம்னா மேசையில் உட்காந்து சாப்பிடுது. நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். என்னதை சாப்பிடுவோம்? ரொட்டி சாப்பிடுவாங்களா, சப்பாத்தியா, பூரியா, என்னது சாப்பிடுவாவ? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அங்கே நாங்கள் உட்காந்து போஜனம் பண்ணுவோன்னு தான் சொல்லியிருக்கு. அது ரொட்டியா சப்பாத்தியா பிரியாணியான்னு சொல்லலை. அது என்னது? அது போஜனம் பண்ணுகிற போஜனம் என்னது? யோவான் 6:27 ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். பார்த்தீங்களா? மனுஷகுமாரன்ட்ட ஒரு போஜனம் இருக்கு. அது என்ன போஜனம்? மத்தேயு 6:27, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். போஜனம்னா என்னது? சாப்பிட்டா தான் உடலில் தெம்பு வர நம்ம உயிரோடு இருக்க முடியும் இல்லையா? சாப்பிடாட்டா கொஞ்சம் கொஞ்சமாய் செயலிழந்து செத்து போயிடுவோம். அப்போ ஜீவன் இல்லாமல் போய்விடுவோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜீவனை உண்டாக்குறது மட்டும் இல்லை, அது யோவான் 10:10, ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் இல்லையா? நித்திய ஜீவனை கொடுக்குற போஜனம் அது ஒரு இடம் கிடைக்காது, நான் மட்டும்தான் உங்களுக்கு தர முடியும். அப்போது என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொன்னால் நான் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய போஜனத்தை, காரியங்களை நான் கொடுப்பேன். அது யோவான் 6:63 தானே? நான் சொல்லுகிற
ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ இங்கே ஜீவனை கொடுக்கறது இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் போதனை, இயேசுவின் சிந்தை இல்லையா? அது எப்படி வருது? பைபிள் தெரிஞ்சவங்க அதை படிக்கும்போது வருது. பைபிள் படிக்க தெரியாதவர்களுக்கு அவரே கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அறிவிலே கொடுத்துருக்கிறார். அவருடைய மனசில் அவர்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதி என்று சொன்னால் ஆண்டவரை பூரணமாக ஏற்று விசுவாசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு காரியம் மறைவாக நடக்கிறது. நான் அவர்களுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்குறேன் இல்லையா? ஒரு சபைக்கு எழுதின செய்தியில் அப்படி வரும். நான் அவர்களுக்கு மறைவான மன்னாவை, அந்த 7 சபைக்கு சொன்னாலே ஒரு சபைக்கு வரும். அதை பற்றியா மறைவான மன்னாங்கிறாரு. என் பிள்ளைகளுக்கு வெளியே தெரியாமல் நான் மன்னா, அது மன்னான்னு சொன்னால் வானத்திலிருந்து வந்தது, வானத்திலிருந்து வந்த பரலோக செய்தியை, பரலோக வசனங்களை, பரலோக காரியங்களை நான் மறைவாய் அவர்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. யோவான் 6:68 தானே? அங்கே பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. அப்போ நித்திய ஜீவனை நம்முடைய ஆத்மாவுக்கு தரக்கூடிய விஷயங்கள், கருத்துக்கள், கொள்கைகள், சிந்தனைகள், வார்த்தைகள், காரியங்கள் இயேசுவிடமே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதை எங்கே கொடுக்கிறார்? நம்முடைய மனசில் கொடுக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் கொடுக்கிறார் இல்லையா? நீங்கள் எரேமியா 31 அதிகாரம் 33 வசனம், எரேமியா 31:33 எரேமியாவை கொண்டு கர்த்தர் பேசுகிற ஒரு வசனம் என்னது? வாசி. அந்த காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண போகிற புதிய உடன்படிக்கை ஆவது, என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். நல்ல கவனி. ஏற்கனவே மோசையின் மூலம் ஒரு பிரமாணம் கொடுத்தாச்சு, நியாய பிரமாணம், பழைய பிரமாணம் கொடுத்து அதுக்கு உடன்படிக்கைன்னு அர்த்தம் வச்சாச்சு. இப்போ சொல்லுவார் புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய பிரமாணத்தை நான் எங்கே வைப்பேன்? இருதயத்திலே வைப்பேன். அல்லேலூயா. மனசில் வைப்பேன், மனசில் வைப்பேன். அந்த வார்த்தையை பிடிச்சிடுங்க. அதான் இதுவரை படிச்சுட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். இயேசு நம்முடைய மனசில், ஆத்மாவிலே, உள்ளான மனுஷனில் அவர் மறைவான மன்னாவை கொடுக்குறார், போதனைகளை கொடுக்குறாரு, நாம் பார்த்துட்டோம். இப்போ சொல்லுவார் இருதயத்தில் எழுதுவேன். ரோமர் 2 அதிகாரம் 14 அந்த வசனம் படிங்க. ரோமர் 2:14 படிங்க. நியாய பிரமாணம், வேதம், சாஸ்திரம், இந்த பைபிளே இல்லாத பிரஜாதியார் தங்கள் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறார்கள். செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள், வேதம் சட்டம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாக இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியை கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு, குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார். அப்போ எரேமியாவை கொண்டு சொன்னார், நான் இருதயத்தில் எழுதுவேன். அப்படி தானே சொன்னார்? இருதயத்தில் நியாய பிரமாணத்தை எழுதுவேன்னு சொன்னார் இல்லையா? பார்த்தீங்களா? மனசாட்சி தான் தேவன் எழுதுகிற நியாய பிரமாணம். அல்லேலூயா. முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, நன்மை இது சரி, இது தப்பு, இது நீங்கள் சரியில்லை, மனசாட்சி இல்லையா? எல்லாம் கேட்குது இல்லையா? அப்போ மனசாட்சி சிந்தனை தான் தேவன் இருதயத்தில் எழுதுகிற நியாய பிரமாணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எபிரேயர் 9:14 அது என்ன சொல்லுது? நம்முடைய இயேசுவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை நித்திய ஆவியினாலே நாம் தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசுவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியை செத்த கிரியைகள், நல்ல கவனிங்க. இந்த செத்த கிரியைன்னா என்னென்னா, இதுதான் பாரம்பரிய வழிபாடுகள். இப்போ ஏதோ பலவிதமான வழிபாடுகள், பலவிதமான, உங்களுக்கு தெரியும் உலகத்தில் என்ன விதமானது. ஒரு வீடு திறக்கணும்னா என்ன செய்யணும், அதுக்கு என்னென்ன சாஸ்திரங்கள், என்ன விதமான பல நடைமுறைகள் எல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் செத்த கிரியை. என்ன கிரியை? செத்த கிரியை. மனசாட்சி செத்த கிரியையற்ற தேவனுக்கு பிரியமான சுத்த மனசாட்சியாக மாற வேண்டும். அல்ல,
இந்த சடங்காச்சாரங்களாகிய நிறைய செத்த கிரியைகள் இருக்குது. அதுதான் மற்ற மார்க்கங்களில் இருக்குது. இயேசுவின் சுவிசேஷத்தில் செத்த கிரியைகள் எல்லாம் கிடையாது. வீண் சடங்காச்சாரங்கள் கடமைகள் எல்லாம் கிடையாது. இப்போ வீடை கட்டி நடு வீட்டில் பாலை காய்ச்சி பொங்க விட்டாச்சுன்னா வீட்டில் ஏதாவது நன்மை வருமா? அப்படி ஏதாவது இருக்கா? ஐடியா இருக்கு? மற்றவங்க நம்புறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க இல்லையா? பாலை காய்ச்சி பொங்க காய விட்டுருது. ஆமாம், அதில் சத்தக்கிரியை தானே ஒன்று. இது மாதிரி நிறைய இருக்குது. இப்படி நிறைய சத்தக்கிரியைகள் இருக்குது. நம்ம இப்போ குறைச்சி வெட்டி குறைச்சி வந்தாலும் ஒன்று சிலதாவது எங்கோடியாவது வச்சுருக்கு இல்லையா? ஆசாரியை கூட்டிகிட்டு வந்து முதல்ல ஒரு தறி தட்டி மஞ்சயை பூசி அங்கே நாட்டிடனா, பரம்பரசங்காரை கூட்டி சொன்னா ஒரு சத்தக்கிரியை வேணாம். சரியா? அப்படி ஒரு தறியில் மஞ்சயை பூசி நாட்டுனால என்னத்தையாவது நன்மை வருமா? இப்போ ஏன் வருவான்? ஏய் எனக்கு பேர் சொல்லி விட்டதானே நான் இங்கே நிற்பேன் அப்படின்னு வருவான். வேற ஒன்றும் நன்மை உண்டாகாது. இது மாதிரி நிறைய சத்தக்கிரியை இருக்குது. சொல்ல போனால் நிறைய வரலாம். அது எத்தனை இருக்குன்னு தெரியல உங்களுக்குள்ள. சுத்த மனசாட்சி அதான் முக்கியம். மனசாட்சிப்படி வாழ படி, அதுதான் முதல் விஷயம். ஆமாம், அதுதான் ஆத்மா. மனசாட்சிக்கு பேர் தான் ஆத்மான்னு பேர், உள்ளான மனுஷன் பேர். நீங்கள் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய செத்த கிரியைகளின்படி நடக்காம பரலோக தேவனுடைய பார்வையில் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்க மனசுலயே புதுசாகணும். வீட்டுக்கு வெள்ளை அடிக்க கிறிஸ்துமஸ் வரப்போகுது. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு அந்த ஒற்றையெல்லாம் அடித்து வெள்ளை அடிப்பாங்க. முதல்ல உங்க மனசுக்கு வெள்ளை அடிங்கடான்னு சொல்லணும். இல்லையா? உங்க மனசுக்கு வெள்ளை அடிக்கடா. முதல்ல வீட்டுக்கு வெள்ளை புறம் அடிக்கலாம். வீட்டுக்கு வெள்ளை அடிச்சே தப்புன்னு சொல்லல. மனசு இருட்டுலையா கிடக்குது, மனசுல வெளிச்சம் இல்லை, இருட்டு. பின்ன எத்தனை வெள்ளை அடிச்சு எத்தனை லைட்டு போட்டோம்னா என்ன? அப்போ மனசு தானே முக்கியம் நமக்கு. அப்போ மனசு புதுசாக சொல்லியிருக்கு. இது தேவனுக்கு பிரியமா இல்லையா? அது பிலிப்பியர் 4:6 கடைசி சகோதரர், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருது. அப்படித்தானே எழுதியிருக்கு. அப்போ மனசாட்சியில் இப்படிப்பட்ட சிந்தை இல்லை. எந்த கடவுளை ஆராய்ச்சிட்டோன்னா என்ன, எந்த விதமான வழிபாடுகள் செய்துட்டோன்னா என்ன பிரயோஜனம் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட மனசில் ஒரு அறிவு, ஒரு தெளிவு, தேவனுக்கு பிரியமானது என்னதுங்கிற ஒரு உணர்வு வர வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 6:31-32 ஆண்டவர் சொல்வார், மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை நீங்கள் மற்றவர்கள் செய்யுங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு, அதுக்கு வேண்டிதான் ஷார்ட்டாக அந்த வசனத்தை சொன்னார். அவன் என்ன இப்படி திட்டப்படானா நீ அவனை அப்படி திட்டாத, அவன் என்ன அடிக்கப்படானா நீ அவனை அடிக்காத இல்லையா? இதுதான் மனசாட்சியினுடைய அடிப்படை. நம்ம அறிவில் இதெல்லாம் செய்யப்படாது, எல்லாம் தப்புன்னு தான் நீ முதல்ல அதை செய்யாத. இதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சொல்லியிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்க. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு நியாயப்பிரமாணம் எங்கே இருக்கு? மனசாட்சியில் இருக்கு. மனசாட்சியில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மத்தேயு 22 37-39 வரை உள்ள வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறு, ரெண்டாவது உன் சக மனிதனிடத்தில் பிறனிடத்திலும் அன்பு கூறு. இந்த 2 கற்பனையும் தான் எல்லா நியாயப்பிரமாணத்தின் உண்மைகளும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே அன்பில் சேருகிறோம். அப்போது மனசாட்சி உணர்வுபடி நடக்க வேண்டும். அந்த மனசாட்சி உணர்வு சரியாகும்போது நாம் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, ஏன்னா தீமை செய்ய மாட்டான்ல, இப்படி தானே அவனுக்கும் இருக்கும். அவனை அடித்தா அவனுக்கு வலிக்குமே, அவனை திட்டுனா அவனுக்கு, இந்த உணர்வு வந்தாலே அவனுக்கு மேலே அன்பு வந்துடுதில்ல. அதனால தான் அது அன்புன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது யோவான் 5:42, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். இங்கே 2 அன்பு இருக்குது. ஒன்று தேவனுக்கு ஏற்ற அன்பு, அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிற அன்பு, அல்லது பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்படுகிறதுன்னு ஒரு வசனம் உண்டு. அப்போ தேவனிடத்திலிருந்து வருகிற அன்பு இருக்குது, உலக அன்பு இருக்குது. அது என்ன அன்பு? அரசியல்வாதிகள் எலெக்ஷன் டைமில் அக்கா நல்லா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு வருவோம், அது அரசியல் அன்பு. கடையில் போயாச்சுன்னு சொன்னால் நீங்கள் வாங்க போனால் அண்ணா நல்லா இருக்காரா, வேலைக்கு போனாரா எல்லாம் கேட்பான். அது என்னது? வியாபார அன்பு. ஆமாம், இது மாதிரி நிறைய அன்புகள் உலகத்தில் கிடக்கு. இந்த அன்பை பற்றி பேசலை. ஒன்றை போல பரனே நேசி. பணம் உள்ளவனை பார்த்தா ஒரு அன்பு வெள்ளச்சிலைக்கு தடுக்கு போடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், இப்படிப்பட்ட பல அன்புகளெல்லாம் இருக்குது. சபைகளுக்குள்ள அப்படியெல்லாம் வந்துடுமா, அவனை உயர்ந்த இடத்துல வைக்கிறது, மற்றவர்களை தாழ்ந்த இடத்துல வைக்கிறது. இதெல்லாம் தேவ அன்பு கிடையாது. இதெல்லாம் மனுஷ அன்பு, வியாபார அன்பு, அரசியல் அன்பு, வேறு மாதிரி காரியங்கள் இருக்கும். சரி, இப்போ தேவ அன்புன்னு சொன்னால் ஒன்றை போல பரனையும் நேசி. அப்போது கற்பனை எங்கே வருதுன்னு பார்த்துக்க, நியாயப்பிரமாணம் எங்கே வருதுன்னு பாருங்க, மனசாட்சியில் வருது. ரோமர் 13:10 சொல்லுது, அன்பு தீங்கு ஒருவருக்கும் தீங்கு
அன்பு வந்தால் எல்லாத்தையுமே முடிச்சிருமே. எல்லா பாவமும் ஒரு பாவமும் இருக்காது உலகத்தில். ஒருத்தர் அன்பு இல்லாதனால தானே எல்லாத்தையுமே வருது. ஆகவே அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இல்லையா? தீங்கு செய்யாது வேறு வசனங்கள் நிறைய இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:15 பவுல் சொல்லுறாரு, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்த மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. பத்தியா, சுத்த மனசாட்சி இருந்தாங்க என்ன வருமா? அன்பு வருமா? அன்பு இல்லாதவங்க சுத்த மனசாட்சி உள்ளவன் இல்லை. அது கள்ள மனசாட்சி, அசுத்த மனசாட்சி, மால மனசாட்சி. அல்ல மாயக்காரரே என்ன ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்படி இல்லை, சுத்த மனசாட்சி. அப்போ மனசாட்சி தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆத்மா, அதுதான் உள்ளான மனுஷன். அதில் அன்பு இருக்க வேண்டும். அன்போடு கூடிய சுத்த மனசாட்சி, பிற இடத்துல அன்பு கூறுவது. நீங்கள் 1 தீமோத்தேயு 1:18-19 வந்து அவர் சொல்வார், தீமோத்தேயுவே சரி, அது கடைசி பகுதிக்கு வருவானே, விசுவாசமும் நல்ல மனசாட்சி உடையவனாயிரு. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசத்தை கப்பலை உடைச்சாங்க. அப்போ விசுவாசம் இயேசு மேலே விசுவாசத்தினால வர தேவ நீதினெல்லாம் நிறைய வசனம் இருக்குது பாருங்க. அப்போ விசுவாசம் எப்படி இருக்கணுமா? சுத்த மனசாட்சியோடு அன்புடனே இருக்கணும். புரியுதா? இப்போ என்னோட விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தினால் வர்றேன்னா நிறைய விசுவாச பிரமாணம். என்ன விசுவாச பிரமாணம் இருக்குது உன்கிட்ட? சுத்த மனசாட்சியே கிடையாது. உன்கிட்ட என்ன விசுவாசம் இருக்குது? பிற இடத்துல அன்பு கிடையாது. உனக்கிட்ட என்ன விசுவாசம் இருக்குது? மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் இருக்குன்னா அன்பு தான் இல்லையா? உனக்கு உதவாதுன்னு சொல்லிட்டார். இல்லையா? இதுதான் நம்ம கிறிஸ்தவன் மூலம் அடைகிற விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதியின் அடிப்படை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 24:16 பவுல் சொல்லுவார், நான் அதை 24:16 வாசிங்க. இதனால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியுடன் நடக்க பிரயாசப்படுகிறேன். அப்போ நமக்கு ஒரு பிரயாசம் வேணும். மனசாட்சியில் தான் எல்லாம் ஆரம்பிக்குது. நம்ம மனசாட்சியில் தேவன் பேசுகிறார், எழுதுகிறார், பிரமாணத்தை எழுதுகிறார். அதை புரிஞ்சு நடந்தால் தொடர்ந்து பேசுவார். இல்லையா? நடக்கலைன்னா அப்படியே விட்டுருவார். மனசாட்சி கடினமாயிரும். உணர்வற்ற அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இப்படி தான் நடக்கணும். இப்படி நடக்க பழகாவிட்டால் நம்முடைய ஆத்மா தேவனுக்கு முன்பு குற்றமற்றதாய் காணப்படாது. அல்ல, நம்முடைய ஆத்மா தேவனோடு இணைக்கப்படாது. அது எந்த வழிபாடு செய்தவங்க தான் சொல்லுவேன் இல்லையா? சில ஆளுகள் துணிஞ்சு சொல்லுவாங்க, நான் மனசாட்சிப்படி ஒரு ஆளுக்கு ஒரு தீமை செய்ய மாட்டேன். அது ஒரு நல்ல குணம், இங்கே பைபிளில் இருக்கிறதா, ஒன்றும் தப்பு கிடையாது. மனசாட்சி இல்லாத கிறிஸ்தவர்கள், மனசாட்சி இல்லாத வழிபாடுகள் ஒன்றும் ஏற்கப்படாது. அல்ல, முதல்ல மனசாட்சிக்கு வா, அதுக்கு பிறகு அது சொல்லுவார் இல்லையா? இந்த ஜனங்கள், அது மத்தேயு 15 இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறாள், இருதயமோ விலகி இருக்குது. மனசு என்ன கூட இல்லை, இணையிலையே. மனசாட்சி சுத்த மனசாட்சி இல்லை. பாட்டுக்கு குறை இல்லை, ஆட்டத்துக்கு குறை இல்லை, ஆராதனைக்கு குறை இல்லை, கையடிக்கு குறை இல்லை, நிறைய நூதன வித்தை எல்லாம் இருக்குது. மனசாட்சி இல்லைன்னா என்ன செய்யுது? அல்ல, முதல் விஷயம் மனசாட்சி. ஏன்னா அவங்க மனசாட்சி தான் அவங்க ஆத்மா. அந்த ஆத்மா தேவனுக்கு முன்பு ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாகன்னு வாசிக்கிறான் இல்லையா? அது ஆத்மாவுக்கு தான் முக்கியமான விஷயம். இதுல இருந்தானே மற்றது வரும். இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு தானே எல்லாத்தையும் தீட்டுப்படுத்தும். மனசாட்சி சரியில்லைன்னா தானே எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ மனசாட்சியை சுத்தமாக பாதுகார். அதில் என்ன காரியம் ஆண்டவர் உணர்த்துறாரோ உடனே அதுபோல் நடக்க பிரயாசப்படு. பரிசுத்த ஆவியானவர் ஆலயமாக இந்த மனசாட்சியிலே வாசப்படுகிறாருங்கிறது அறிவு இருக்கணும். அதான் 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது. எங்கே? இந்த ஆத்மாவில், இந்த மனசில். இல்லையா? அப்போ சுத்த மனசாட்சி இல்லாத இடத்துல பரிசுத்தமான ஆவியானவர் வந்து இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அடுத்த பிரச்சனை, சுத்த மனசாட்சி உள்ளவன் இடத்துல தான் பரிசுத்த ஆவி வந்து வாசம் பண்ண முடியும். அசுத்த மனசாட்சி உள்ளவன் இடத்துல அசுத்த ஆவி தான் வாசம் பண்ண முடியும். நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரிதான். இல்லை, அதான் அதுக்கு அடிப்படை. அதனால தான் யோவான் சொல்லுவார், 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவராகிய பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த ஐக்கியம் ஆத்மாவில் தூய ஆவியானவரும் இயேசுவின் சிந்தையும் இருக்க ஒரு ஐக்கியத்தில் இருப்பது தான் கிறிஸ்தவ ஜீவியம்னு சொல்லுது. நல்லா புரியணும். அதற்கேற்ப இது உள்ளான நிலைமையை நான் சொல்லுகிறேன். இந்த உள்ளான நிலைமைக்கேற்ப
புறம்பான நிலைமை மாறிடும் இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு. அல்ல நம்ம மனசில் இருக்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம வெளியே உள்ள செயல்பாடுகளும் வந்துடும். அப்படி தான் பூரண பரிசுத்தம் உண்டாகிறது. அதனால தான் நீங்கள் 1 பேதுரு 1:15 தானே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் உள்ள இருக்கு, இருதயத்தில் இருக்குன்னு சொன்னா போதாது, அது எல்லா ரீதியிலும் அது தெரியணும். அல்லையோ, அதை தான் கனின்னு சொல்லியிருக்கு இல்லையா? கனியில தெரியணும் இல்லையா? மரத்தை கனியினால் அறியலாம். உள்ள இருக்குன்னா நீ உள்ள வாழை மரங்கிற, வெளியே சக்க காய்ச்சி கிடக்கு, என்ன சொல்றது சொல்லுங்க? நீ பலா மரங்கிற, வாழைக்குலை போட்டிருக்கு, இது எப்படி? கனியை பார்க்க சொன்னார்ல ஆண்டவர். அப்ப உள்ளம் புறம்போங்கிறது அங்க வருது இல்ல? சிலர் சொல்லிடுவாங்க இருதயத்தை, உங்க இருதயத்தில் இருக்கிறதானப்பா வெளியே தெரியுது. அல்லையோ, எங்களுக்கு இருதயத்தில் இருக்கிறதா வெளியே வந்தது. ஆக உள்ளம் புறம்பும் பரிசுத்தம். அதான் 2 Corinthians 7:1 மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கிடவும். எப்படி பூரணம் வரும்? உள்ளம் புறம்ப வந்தால் தான் பூரணம் வரும். அல்ல அநேகர் சொல்லிடுவாங்க உள்ள இருதயத்தை மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயத்தை தான் பார்க்குறார். உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு இப்போ அவர் சொன்னாச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிப்போம். இல்லையோ, இருதயத்தை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாய் தந்தது போல விசுவாசத்தினாலே அதான் அந்த அப்போஸ்தலர் 15:8-9 இருதயத்தை பார்க்கிற தேவன் 15:8 படிச்சிருக்க, சீக்கிரம் படிச்சிரும். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தது போல அவர்களுக்கும் தந்தரளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். அப்போ இருதயத்தை சுத்தமாகிறது பற்றியா? இருதயத்தை சுத்தம். அப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். விஷயம் சரியாயிட்டு. சுத்த மனசாட்சி, சுத்த இருதயம், இது வரும்போது உள்ளம் புறம்பும் பூரண பரிசுத்தங்கிறது உள்ளம் புறம்பும் இல்லையா? உள்ள மட்டும் வந்திருக்கு, வெளியே வரையலன்னா அப்போ இன்னும் முழு பரிசுத்தம் வரையல. அது இன்னும் வெளியே வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமாய் அதனுடைய அனுபவங்கள் புறம்பான ரீதியில் வெளிப்பட வேண்டும். இல்லையா? அதனால தான் இதை இப்படி உடுக்காத, இப்படி நடக்காத, இப்படி செய்யாதுன்னு ஏன் எழுதியிருக்கு? அப்படியெல்லாம் வரணுமாமே. இல்லையா? உள்ள இருந்தால் அது வெளியே வரும் என்கிறதுனால தான் கன்னிகளை கவனித்து பார்க்க ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் இன்னும் செய்யாதுங்கன்னு சில காரியங்களெல்லாம் சுட்டி காட்டினார்கள். இல்லையா? அப்போ அன்புக்குரியவர்களே, 2 உடன்படிக்கை, 1 பழசு, அது குறைஞ்ச அனுபவம். 2வது இயேசுவின் மூலம் பூரண பிரமாணத்தை நமக்கு உடன்படிக்கை பிரமாணத்தை கொடுக்கிறார். அதை நம்முடைய மனசில் அவருக்கு தேவன் எழுதுகிறார். அதை தான் இங்கே வேதமாக எழுதி புதிய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கு. இயேசுவனுடைய மனசில் அவருடைய ஆத்மாவில் ஆவியானவர் இருந்து பேசினது தானே அவர் சொன்னார் வெளியே, அதை எழுதி கொடுத்துருக்கு. நாம் பைபிளை வாசிக்கக்கூடியவர்கள் வாசிக்கலாம், அதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தூய ஆவியானவர் நமக்குள்ள வர்றார், அவர் அந்த வசனங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி நமக்கு ஒழுங்குபடுத்தி தர்றார். அப்படிதான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். இல்லையா? நான் ஒன்றும் வேத கலாசாலையில் படிச்சுட்டு வரல, ஒவ்வொரு தடவையும் இந்த செய்தி இப்படியா ஸோ அது தியானிக்கிறேன், டக்குன்னு வசனங்கள் வருதுறது, ஆவியானவர் உதவி செய்கிறார். இல்லையா? அப்போ புதிய உடன்படிக்கை ஆகிய இயேசுவின் மூலம் நமக்குள் உருவாக்கப்படுகிறதும், அவர் ஏற்கனவே சொல்லி பதிவு செய்து வைக்கப்படுகிறதும், அவர் நமக்கு அனுப்புகிற ஆவியானவர் மூலமும் நம்முடைய உள்ளத்திலே எழுதப்படுகிறது. அல்ல மனசாட்சியிலே பதிய வைக்கப்படுகிறது. அதற்கு ஏற்ப நாம் பிரசங்கம் பண்ணினாலும் அது உங்கள் உள்ளத்தில் பதியணும் இல்லையா? இல்லைன்னா பயனிட்டு போகுது. விதையை போட்டாச்சு, சாத்தான் புறக்கிட்டு போயிடுறான்னு சொன்னது மாதிரி பறவைகள் புறக்கிட்டு போனால் எப்படி பயன்படும்? அது வேறடி கேட்டால் அது எப்படி பயன்படும்? அது நன்மையும் செம்மையுமான இருதயத்திலே காத்து 30, 60, 100 பலன் கொடுக்குற நல்ல நல்லமாக இருக்கணும். அப்போ புதிய உடன்படிக்கை ஆகிய இயேசுவின் போதனைகளும் அவருடைய வழிமுறையிலே நாம் நடக்க வேண்டும். இதுதான் நமக்கு அடிப்படை. பழைய ஏற்பாட்டை போட்டு குழப்பத்துக்கு போயிடாதுங்க. இப்போ சொன்ன அனுபவம் கொஞ்சம் பொறிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த அனுபவங்கள் மூலம் கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா.